Hi all, Assalamu alaikum friends. This is Mubina from Mubi's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken உடைய liver எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ணலாம். இந்த லிவரை நான் நல்லா க்ளீன் பண்றதுக்காக இங்க சுடு தண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி மஞ்சள் போட்டு தான் வச்சிருக்கேன். இதுல இந்த சுடு தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு 10 minutes விட்டுருங்க அப்படியே. அதுக்கு அப்புறமா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ panல oil சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இப்போ உள்ள சேர்த்துடலாம். நான் வெங்காயம் வதங்கும்போதே உப்பு சேர்த்துட்டேன். அதையும் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகம் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் பவுடரே சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க லிவரை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் இந்த லிவர் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes ஃபஸ்ட்டு வச்சு நம்ம மூட போகிறோம். ஒரு 10 minutesக்கு அப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுப்பை நல்லா சிம் பண்ணி ஒரு 10 minutesக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓப்பன் பண்ணி தான் குக் பண்ணணும். அடுத்த 10 minutesக்கு ஓப்பன் பண்ணி நம்ம குக் பண்ணணும். எந்த ஸ்டேஜில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நல்லா ட்ரையாக ஆகணுமா இல்லை நல்லா செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்த டைமில் எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா திக்காகணுன்னா இன்னும் ஒரு 5 minutes நீங்கள் லிவரை ஓப்பன் பண்ணி குக் பண்ணிங்கன்னா சூப்பரான லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் முபீஸ் ரெசிபியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.